குட் மார்னிங் காய்ஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தோம். அதாவது எப்படி வந்து மேட்ரு சாலிடாகவும் லிக்விடாகவும் தென் கேஸாகவும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். எப்படி சாலிட் வந்து லிக்விடாக மாறும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, தென் லிக்விட் டு கேஸ். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுற, சென்டரில் வந்து லிக்விட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் லிக்விட் அண்ட் திஸ் இஸ் சாலிட் அண்ட் இது வந்து கேஸ். நல்லா கவனிங்க. லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாட்டரே வச்சுக்கலாம். அந்த வாட்டரை வச்சு நம்ம மூணு விஷயத்தையுமே படிச்சிடலாம். ஸோ டாபிக் பேர் என்ன, சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ வாட்டர் வந்து அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். டன். இந்த லிக்விடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுறதுனா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக எவாப்ரேட் ஆகுமா. ஸோ லிக்விட்லேருந்து கேஸ், அந்த வாட்டர் வேப்பர் வந்து கேஸ், நீராவின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் சொல்லுவோம், ஆவியாதல்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ லிக்விட்லேருந்து கேஸாக மாறிச்சுன்னா அது வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இதுவே தண்ணி இருக்குது, தண்ணியை நான் கொதிக்க வச்சேன். ஸோ அதனால் வந்து பாயில் பண்ணேன், அதனால் வந்து அது கேஸ் ஆச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் எவாப்ரேஷன். ஓகே, இந்த லிக்விட் அதே வாட்டரான ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சது என்ன ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும். ஸோ இந்த வாட்டர் பிகேம்ஸ் வாட். ஸோ இந்த வாட்டர் பிகேம்ஸ், இது வந்து இங்கே வந்து எவாப்ரேட் ஆகும். இந்த ப்ராசஸில் வாட்டர் வேப்பராக மாறும். வாட்டர் வேப்பராக மாறும். பட் இங்கே பார்த்தோன்னா என்ன ஆகும், ஐஸ் க்யூப்ஸாக மாறும், ஐஸ் கட்டியாக மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, லிக்விட் டு சாலிட். லிக்விட் டு சாலிட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, ஃப்ரீசிங். ஃப்ரீசிங், ஐஸ் கட்டியாக மாறுறது. லிக்விட் டு சாலிடுக்கு வந்து ஃப்ரீசிங். சரி, ஓகே. இந்த ஐஸ் கட்டி எடுத்து நான் வெளியே கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஐஸ் கட்டி வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் டு அப்சர்வ் ஹீட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு மெல்ட். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, சாலிட் டு லிக்விட். இட் இஸ் மெல்ட்டிங். ஐஸ் கட்டி வந்து மெல்ட் ஆகுது. ஸோ சாலிட் டு லிக்விட். ஸோ இது வந்து மெல்ட் ஆகுது. சரி, ஓகே. சாலிட் டு லிக்விட் பார்த்தாச்சு, லிக்விட் டு சாலிட் பார்த்தாச்சு, லிக்விட் டு கேஸ் பார்த்தாச்சு. கேஸ் டு லிக்விட்னா என்னப்பா, கேஸ் டு லிக்விடுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் என்னென்னா கூல் டவுன் ஆகுறது. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னென்னா, லைக் இந்த கடல்லேருந்து தண்ணி வந்து சூரிய ஒளினால் என்ன ஆகுது, நீராவியாகி மேலே வந்து க்ளவுட்ஸ்க்கு போதா. அங்கே க்ளவுட்ஸில் என்ன ஆகும், இந்த நீராவி எல்லாமே என்ன ஆகும், கூல் டவுன் ஆகி கண்டென்ஸ்ட் ஆகி திரும்ப அந்த நீராவியெல்லாம் திரும்ப வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மேகத்தால், இந்த க்ளவுடால் நிறைய வாட்டர் ட்ராப்பர்ஸை ஹோல்ட் பண்ண முடியலை, இல்லை வேறு ஏதாவது ஒரு மேகத்தோட கொலைட் ஆகுது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின், ப்ரெசிபிடேஷன் நமக்கு கிடைக்கும். பட் அது எப்படி கிடைக்கும், நமக்கு வந்து வாட்டர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா, இந்த ப்ராசஸ் அது கண்டென்சேஷன். வாட்டர் வந்து கூலாக இருக்குல்லையே, அதுக்கு பேர் கண்டென்சேஷன் சொல்லலாம். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வீட்டிலே தோசை சுடுவோம்ல, அம்மாலாம் தோசை, அம்மா அப்பா நீங்களாம் தோசை சுடுவீங்க இல்லையா. அப்போ வந்து அந்த மூடி வச்சு ஒன்று மூடுவோம்ல தோசை மாவில் தண்ணி இருக்கும். அதை பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கேருந்து அந்த லிக்விட் வந்து என்ன ஆகும், கேஸாக வந்து மாறுமா. அந்த கேஸ் என்ன ஆகும், மேலே மூடியில் போய் இடித்து கூல் டவுன் ஆகி திரும்ப லிக்விடாக மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, கண்டென்சேஷன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் சாலிட் டு லிக்விட் என்னென்னு பார்த்தோம். சாலிட் டு லிக்விட் வந்து மெல்ட்டிங்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லிக்விட் டு சாலிட் என்ன பார்த்தோம், ஃப்ரீசிங் பார்த்தோம். தென் லிக்விட் டு கேஸ் வந்து எவாப்ரேஷன், கேஸ் டு லிக்விட் கண்டென்சேஷன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சைனிங் எஃப்எம் முகேஷ். பை.